மேலே அவ்வளோவா க்ரௌடு இல்லைங்க. கீழே அப்படியே நம்ம ஸ்டெப்ஸில் இறங்கி வர பார்த்தீங்கன்னாவே க்ரௌடு பாருங்கள், எவ்வளோ க்ரௌடு இருக்குது. அந்த இடத்துலலாம் ஆனால் போக முடியாதுங்க. அங்கெல்லாம் ஃபுல்லாக காட்டுப்பகுதி தான், அங்கெல்லாம் வழி இல்லை போகிறதுக்கு. மேல் டவர்லேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடம்லாம் நல்லா தெரியுது பாருங்கள். இந்த சிவசமுத்ரா நீர்மின் உற்பத்தி நிலையத்தையும் பாருங்கள், பக்கமாக காமிக்கிறேன். அந்த உற்பத்தி நிலையத்திலேருந்து வர தண்ணீர் பார்த்தீங்கன்னாவே பெரிய ஃபால்ஸ் மாதிரி உழுவுதுங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோன்னா சிவசமுத்திர நீர்வீழ்ச்சியோட 2வது ஃபால்ஸுங்க, ககனச்சுக்கி ஃபால்ஸ். 2 வாரத்துக்கு முன்னாடி பாராச்சுக்கி ஃபால்ஸ் பார்த்தோம். அந்த வீடியோவோட தொடர்ச்சி தாங்க இது. போன வீடியோலேயே சொன்ன மாதிரி பாராச்சுக்கி ஃபால்ஸும் இந்த ககனச்சுக்கி ஃபால்ஸும் சேர்ந்தது தாங்க சிவசமுத்திரா ஃபால்ஸு. இந்த ககனச்சுக்கி ஃபால்ஸ் நம்ம போகிற ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி போன பாராச்சுக்கி ஃபால்ஸ்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுங்க. குறுக்க கூட பாருங்கள் காவேரி ஆறு பிரிட்ஜு வருது, அதை கிராஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். நம்ம சிவசமுத்திரா வந்துட்டாங்க பாருங்கள். இந்த ஃபால்ஸுக்கு போகிற என்ட்ரன்ஸு மேலே என்ன போட்டிருக்காங்கன்னா சிவசமுத்திரா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். சிவசமுத்திரா பார்த்திங்கன்னா இந்த சின்ன ஊர் தாங்க, அந்த ஊருக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இந்த சிவசமுத்திரா ஊரே பார்த்திங்கன்னா ஒரு தீவு தாங்க. காவேரி ஆறு 2ஆக பிரிஞ்சு மறுபடியும் கூடுறதுக்கு நடுவில் இருக்க ஊர் தான் இந்த சிவசமுத்திரா. பாருங்கள், ரைட்டில் கட் பண்ணி போனால் ககனச்சுக்கி ஃபால்ஸ் போர்டு வச்சுருக்கு. அதே ஸ்ட்ரைட்டாக போனால் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டுங்க. ஆனால் அங்கே போக முடியாது, நாட் அலௌடு. பர்மிஷன் வேணால் வாங்கிட்டு வேணால் போய் பார்க்கலாம் அங்கே நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டை. கார் பார்த்திங்கன்னா பார்க் பண்ணிவிட்டு ஒரு 200 to 300 மீட்டர்ஸ் அப்படியே நடந்து போகணுங்க. வழி நெடுகுலையும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஹோட்டல்ஸ்லாம் எதுவும் இல்லை இங்கே. இந்த ககனச்சுக்கி ஃபால்ஸ் வந்து பார்க்குறதுக்கெலாம் எதுவும் டிக்கெட்லாம் கிடையாதுங்க, ஃப்ரீ தான். ஆனால் முதல்ல பார்த்தா அந்த பாராச்சுக்கி ஃபால்ஸ் போகும்போது டிக்கெட் வாங்கினாங்க, என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கினாங்க. அங்கே இங்கெல்லாம் ஃப்ரீ தான், டிக்கெட் கிடையாது. பாருங்கள், தெரியுதுங்களா அந்த மலைக்கு முன்னாடி ஃபால்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஃபால்ஸை விட இது வந்து நல்ல ஹைட்டுங்க. பக்கத்தில் பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க. இந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்குமே பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட்ஸ் வந்து நல்லா நீட்டாக கட்டி விட்ருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து பார்த்தாவே எப்படி தெரியுது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பக்கமாக போக வியூஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சுற்றியுமே காடு தாங்க. இந்த ஃபால்ஸை சுற்றியும் பாருங்கள், எல்லாம் மலைக்காடுகள் தான் எல்லாம் பாருங்கள். அந்த கடைசியில் அந்த வழியாக தான் படிக்கட்டு இறங்கி போகணும். இந்த ககனச்சுக்கி ஃபால்ஸும் அன்றைக்கி பார்த்த பாராச்சுக்கி ஃபால்ஸும் 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தாலுமே ரெண்டுமே வெவ்வேறு மாவட்டத்தில் இருக்குங்க. அன்றைக்கி பார்த்த பாராச்சுக்கி ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா சாம்ராஜ் நகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. அதே இன்றைக்கி பார்க்க போகிற ககனச்சுக்கி ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா மாண்டியா டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. பாருங்கள், அப்படியே பக்கத்தில் போகிறோம். இந்த வியூ பாயிண்ட்லேருந்து எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க அப்படியே பாருங்கள். ஆனால் இங்கே நல்லா பெரிய இடமா இருக்குங்க, நல்லா கட்டி விட்ருக்காங்க. அந்த அளவுக்கு எவ்வளோ பேர் பார்க்கலாம் நின்று. இந்த ஃபால்ஸுக்கு பார்த்திங்கன்னா பல சிறப்புகள் இருக்குங்க. முதலாவதாக சொல்லணுன்னா சிவசமுத்திரா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷனுங்க. இந்த நீர் மின் நிலையம் முதலாக இந்தியாவில் வந்து 1902 தொடங்கினதுங்க. இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷன் இந்தியாவில் என்னங்க, ஏசியாவிலேயே முதலாக தொடங்கினது இங்கே தான். மைசூர் மகாராஜா காலத்தில் தொடங்கப்பட்டது தாங்க இந்த ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்டை வடிவமைச்சது யாருதுன்னா, டிசைன் பண்ணது மைசூர் திவான் சேஷாத்ரி ஐயர், அதுக்கப்புறம் சீஃப் இன்ஜினியர் விஸ்வேஸ்வரையா. இவங்க 2 பேர் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டை. இந்த ஃபால்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் நல்லா நீட்டாக கட்டி விட்ருக்காங்க. மேல் லெவல்லேருந்து பார்த்தோம், அடுத்தது அப்படியே இந்த ஸ்டெப்ஸில் இறங்கி அடுத்த லெவல் அங்கேருந்து பார்க்கலாம். இதே மாதிரியே தான் அடுத்தடுத்த லெவலுக்கு கீழே போகலாம். கீழே போக பார்த்திங்கனாவே பக்கமாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸ்டெப்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட் கம்மிங்க, நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப தாராளமான இடம், ஸ்பேஷியஸாக இருக்குது. நான் பார்த்திங்கனாவே தெரியும் பாருங்கள், நிற்கிறாங்க அங்கே, கம்மியாக தான் ஆளுங்க இருக்காங்க, அவ்வளோ இடம் இருக்குது. அடுத்த லெவல் வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டேங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா பெரிய இடமா இருக்குங்க இந்த வியூ பாயிண்டில் நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா. இதே பாராச்சுக்கி ஃபால்ஸில் முதல்ல பார்த்த ஃபால்ஸில் பார்த்திங்கன்னா இவ்வளோ இடம்லாம் இல்லை, கம்மியாக தான் இருந்தது. அதனால் கூட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய இடமா இருக்குது. மேலே அவ்வளோவா க்ரௌடு இல்லைங்க. கீழே அப்படியே நம்ம ஸ்டெப்ஸில் இறங்கி வர பார்த்திங்கனாவே க்ரௌடு பாருங்கள், எவ்வளோ க்ரௌடு இருக்குது. அதே மாதிரி சவுண்டும் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் உழுவுற சவுண்டு பயங்கர சவுண்டுங்க, தண்ணி சவுண்டு.
நல்ல ஹைட்டு, அதனால தான் அவ்வளோ சவுண்டு கேட்குது. நாங்கள் பாருங்கள் எப்படி உழுவுற இடத்துல பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னும் பக்கமாக போகும்போது நல்லாயிருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கி அப்படியே அந்த கடைசி லெவல் வந்துட்டாங்க. பாருங்கள் இங்கே நிற்கிறாங்க பாருங்கள், இங்கெல்லாம் நிறையா பேர். இதாங்க கடைசி லெவல். இது கீழே போக முடியாது, நம்ம இங்கேருந்து தான் பார்க்க முடியும். இந்த ககனச்சுக்கி ஃபால்ஸ் அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகங்க. ஆனால் 2 இடத்துல தான். லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2 இடத்துல உழுவுது. இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 3 இடத்துல உழுவுது. இதே அந்த போன தடவை பார்த்த பாராச்சுக்கி ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா பரவலாக நிறைய இடத்துல உழுவும். இங்கே வந்து தண்ணி அதிகமாக உழுவுற மாதிரி தெரியுது, அதனால் 2 இடத்துல மட்டும் உழுவுறனால. அதே மாதிரி ஹைட்டும் பார்த்திங்கன்னா இது வந்து அதிகங்க. ஹைட்டு வந்து 300 அடிங்க இந்த ஃபால்ஸ் ஹைட்டு. அதே அந்த பாராச்சுக்கி ஃபால்ஸ் போன தடவை பார்த்தது பார்த்திங்கன்னா அது 230 அடி தான். அதை விட ஹைட் அதிகமாக இருக்கிறனால தான் தண்ணி அதிகமாக கீழே உழுவுறது பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி அப்படியே புகை கிளம்புற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஃபால்ஸ் அப்படியே பக்கமாக காமிக்கிறேன் பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். தண்ணி உழுவுறது பார்த்திங்களா எப்படி இருக்கு, செமையாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது இந்த இடம், உழுவுற இடம். அப்படியே அந்த சைடில் இருக்கிறது காமிக்கிறேன் பக்கமாக உங்களுக்கு, அதையும் பாருங்கள். இது 2ஆக பிரிஞ்சு உழுவுது. இது உழுவுற இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே புகை கிளம்புது மேலே, அந்த அளவுக்கு ஃபோர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மான்சூன் டைம்னால அதிகபட்சமாக இருக்குது தண்ணி, அதனால தான் இந்த அளவுக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஃபால்ஸ் உழுவுறதுக்கு மேலே இருக்கிற இடத்த காமிக்கிறேன் பாருங்கள், காவேரி ஆறு வர இடம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். அந்த இடத்துலலாம் ஆனால் போக முடியாதுங்க, அங்கெல்லாம் ஃபுல்லாக காட்டுப்பகுதி தான், அங்கெல்லாம் வழி இல்லை போகிறதுக்கு. இங்கேருந்து தான் வியூ பார்க்க முடியும். இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்துட்டாங்க. ஆனால் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு மேலேயும் ஒரு இடத்துல இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, கட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே ஏறி போகணும், அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். அப்படியே இந்த வாட்ச் டவருக்கு மேலே ஏறி வந்துட்டாங்க. அப்படியே இங்கேருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கே பார்த்ததோட ஹைட்டான இடத்துலேருந்து பார்க்குறோம், அதே இடம் தான், ஆனால் ஹைட்லேருந்து பார்க்குறதுனால நல்லா கவர் ஆகும் கீழேருந்து பார்க்குறது. இங்கே கொஞ்சம் க்ரௌட் நின்றுட்டுருக்காங்க, அந்த பக்கம் வந்தவொடனே காமிக்கிறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். கீழே நின்று நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ஸுங்களை மட்டும்தாங்க பார்க்க முடிஞ்சுது. கீழே அந்த தண்ணி உளுந்து எங்கே போகுதுன்றதெல்லாம் பார்க்க முடியல பாருங்கள். மேலேருந்து மேல் டவர்லேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடம்லாம் நல்லா தெரியுது பாருங்கள். தண்ணி அப்படியே உளுந்து கீழே ஆறாக ஓடுது பாருங்கள். இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது இந்த ஆறு மட்டும் தெரிகிறது இல்லாமல் இந்த சிவசமுத்ரா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டையும் பார்க்கலாங்க. இந்த கார்னரில் தெரியுது பார்த்திங்களா ஒரு பில்டிங், அதுதாங்க சிவசமுத்ரா நீர் மின் நிலையம். இங்கேருந்து தான் மின்சாரம் உற்பத்தி ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 120 வருஷமாக இருக்குங்க, இப்போவுமே ரன் ஆகிட்டு தான் இருக்குது அந்த பவர் பிளான்ட். இந்த காவேரி ஆறையும் அப்படியே பக்கமாக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஆற்றுக்கு 2 பக்கமும் பார்த்திங்களா எவ்வளோ மரங்கள்ங்க, நல்லா க்ரீனிஷாக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. அப்படியே இந்த சிவசமுத்ரா நீர் மின் உற்பத்தி நிலையத்தையும் பாருங்கள், பக்கமாக காமிக்கிறேன். அந்த உற்பத்தி நிலையத்திலேருந்து வர தண்ணீர் பார்த்திங்கனாவே பெரிய ஃபால்ஸ் மாதிரி உழுவுதுங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருதுங்க அதுலேருந்து. இந்த சிவசமுத்ரா நீர் மின் உற்பத்தி நிலையத்துக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு சிறப்பும் இருக்குங்க. 1905 பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே முதலாக பெங்களூர்லாம் ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் எலக்ட்ரிக் லைட்ஸாக மாற்றிருக்காங்க. அந்த மின்சாரம் பார்த்திங்கன்னா இங்கே சிவசமுத்ரா மின் நிலையத்திலேருந்து உற்பத்தி ஆகிற மின்சாரத்தை கொண்டு தாங்க அது வந்து பெங்களூரில் லைட்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. அப்போது நம்ம நின்று பார்த்துட்ருக்க இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் கீழே போகுதுங்க கடைசி வரைக்கும். ஆனால் யாரும் பப்ளிக்லாம் நாட் அலோட் போல் இருக்குது, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்க, அப்படியே நம்ம மேலே ஏறி போகலாம். இந்த வீடியோவை எல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே, பாய்.